இன்னைக்கு அந்த உடன்பாடு எட்டப்படுது சார். 27, 18, 11 ஒரு 3 உடன்பாடு இன்று இரவுக்குள்ள எல்லா கட்சிகளுக்குமான தொகுதிகள்லாம் அறிவிக்கப்படும். நாங்கள் சுமூகமான உடன்பாடு தான் எட்டப்பட்டிருக்கு. டெல்லிக்கு சென்றது வந்து சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருக்குன்னு அவங்க இன்னைக்கு அந்த பேட்டியில் பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அந்த கூட்டணி கட்சியில இருந்து சமத்துவ மக்கள் கட்சி வந்து எங்களுக்கு வந்து உரிய பொறுப்பு கொடுக்கவில்லை என்று விலகுகிறது. நாங்கள் வந்து உரிய பொறுப்பு கொடுத்தால்தான் செயல்படுவோம் என்று கூறியிருக்கிறார்கள் சரத்குமார். இந்த சரத்குமார் தென் மாவட்டங்களில் பல முறை தேர்தலில் போட்டியிருக்கிறார். இந்த முறை அவருடைய தேர்தல் பணி என்னவா இருக்கும்? ஏன் அவர் பாஜகவில் புறக்கணிக்கப்பட்டதா நினைக்கிறீங்க சார்? நீங்க 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்றேன். அவங்க வந்து கூட்டணிகள் எல்லாம் எல்லா கட்சிகளுக்கும் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு இரவுக்குள்ள முடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது முடிச்சுதானே ஆகணும். ஒரு புள்ளியில அவங்க எல்லாருமே ஒரு முடிவு வந்தாதான் என்னமே தேர்தலில் அத போட்டியிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறனால அது முடிவு வரட்டு. என்னொன்னு சொன்னீங்க, நம்முடைய சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி தென் மாவட்டங்களில் பிரபலமா இருந்த ஒரு இயக்கம். அவரும் சரத்குமார் அவர்களும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அந்த இயக்கத்தை இந்த கட்சியோடு இணைத்த பின்பு என்னை ரொம்ப அவமரியாதை பண்றாங்க, என் படத்தை கூட போடுறது இல்லைன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் அவங்களுடைய தொண்டர்களை அழைச்சி வச்சு மிகப்பெரிய அளவுல வருத்தத்தை நேர்த்து ஆதங்கங்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்ததுல தென் மாவட்டத்தில் உள்ள காமராஜரை உள்ளத்துல தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் தொண்டர்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. குறிப்பா காமராஜர் மேல பற்றுள்ளவர்களை திட்டமிட்டே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து புறக்கணிக்கிறது, அவமானப்படுத்துகிறது. அதற்கு சரத்குமார் மட்டும் இல்ல, நம்முடைய ஆளுநராக இருந்த நம்முடைய அண்ணன் மகள் தமிழிசை, அந்த அம்மாவை நட்சத்திர பேச்சாளர் லிஸ்ட்ல இருந்தே நீக்கிட்டாங்க. அந்த அம்மாவை அந்த முக்கியத்துவமும் இல்லாம ஆக்கிட்டாங்க. அதே போல பொன்னார், நம்முடைய பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இப்போது இருக்கின்ற மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒன்றியத்தில் ஆட்சியில் ஒரு மந்திரியாக இருந்தவர்கள், அவர்களுக்கும் எந்த பொறுப்பும் கொடுக்காம இவங்க 3 பேரையும் பாருங்க எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. அந்த சமூகத்தை பிறந்த காரணத்தினாலையும் காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலையும் அவருடைய உள்ளத்துல காமராஜரை ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ அவங்கள ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். RSS சித்தாந்தம். RSS உயிரோட டெல்லியில இருக்கும் போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த காமராஜரை உயிரோடு தீய கொடுத்துறவங்க, மகாத்மா காந்திய கோட்சை RSS சுட்டு கொன்னவங்க. என்ன அந்த ரத்த வெறி தீராம அவர் பேர்ல இருந்த நம்முடைய மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திலே அவர் பேரே நீக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காத பெயர் காமராஜர் காந்தி. அதனால ஒருபோதும் காமராஜரை ஏற்றுக்கொண்டவர்களை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால்தான் அவங்க தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறாங்க.